பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அமலுக்கு வந்தது. பிரதமர் மோடி வந்து 2,50,000 கோடி அளவிற்கு இந்த விற்பனை நடக்கும், நாட்டுக்கு கிடைக்கும். மக்கள்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து பொருட்களை வாங்குவாங்க. 375 பொருட்கள்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. பெரிய கிஃப்ட் தானே கொடுத்துருக்காங்க. பிரதமர் யார் கொடுக்கறதுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலே கேபினெட் மினிஸ்டர் தான் கொடுக்கணும். பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து வரியை குறைச்சிருக்காங்க. இது எப்படி இது தனி மனிதன் கிரெடிட் எடுத்துப்பார்? நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கிற எல்லா ஸ்டேட் மினிஸ்டரும் ஓட்டு போட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 1/3 ஓட்டு போட்டு யூனிஃபார்மாக எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஸ்டேட்டுக்கு சென்டருக்கு 28% தான் ரெவென்யூ குறையும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் 50% ரெவென்யூ குறையும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜாஸ்தி சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க. அப்போ மாநிலங்கள் தான் இது மக்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கிறது பதிவு. நம்பர் சொல்கிறது சார், நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா சென்டருக்கு பல இன்கம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் இருக்குது, கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, எஸ்டிடி டேக்ஸ் இருக்குது, நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வெறும் ஆட்டோ ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, டாஸ்மேக் 3 ரெவென்யூ தான். ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கம்மி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இழப்பு ஜாஸ்தி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இழப்பு கம்மி. பிரதமரோட நடவடிக்கைகள் ஒரு வருஷம் ஒரு கேலி கூத்து மாதிரி ஆயிடுச்சு. நான் பொறுப்போடு பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஒரு நோட் புக்கு இதை எடுத்துக்கோங்க. இந்த நோட் புக்கை நான் கடைக்கு வாங்கி போனேன்னா இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சரி, இது பெரிய கார்ப்பரேட்டை வச்சு சொல்கிறேன். இந்த நோட் புக்கில் 70% சேல்ஸ் வந்து சிறு தொழில் செய்கிறது, சிவகாசி மாதிரி ஊரில் செய்யுது. இதுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் ரேட்டு 12% இருந்தது இந்த அட்டைக்கு. அதை வந்து 18% ஆக்கிட்டாங்க, உயர்த்தினது. இந்த நோட்டு தயாரிக்கிறதுக்கு உள்ளிருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் நான் 18% கொடுக்குறேன். ஆனால் அவுட்புட்டில் நான் டேக்ஸே போட முடியல. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 5லேருந்து 18 ஆக்கினதும் 12லேருந்து 18 ஆக்கின எக்ஸ்ட்ரா காசை நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொருள் மேலே தான் வரும். அப்போ பொருளோட விலை ஏறுமா குறையுமா? ஏறதான் செய்யும். அப்போ எதுக்கு கொண்டாடணும்? கோதுமைக்கு 5% டேக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கோதுமைக்கு 5% டேக்ஸு, மைதாவுக்கு 5% டேக்ஸு. இந்த கோதுமையும் மைதாவையும் சேர்த்து சப்பாத்தியாக பண்ணுறாங்க. ஆமாம், ரெடி டு ஈட் சப்பாத்தினா டேக்ஸ் கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லை, நீங்கள் ஐடி பண்ணுற மாதிரி நம்ம ஊருக்கான ஐடி பண்ணால் கூட டேக்ஸ் இல்லை. அப்போ இன்புட் கிரெடிட் 5% ஏற்றுறீங்க. அந்த இன்புட் கிரெடிட்டுக்கு இந்த பொருட்களுக்கு 5% டேக்ஸு, மெயின் பொருளுக்கு டேக்ஸே கிடையாது. இந்த நோட்டு மாதிரி தான், நோட்டு மாதிரி கதை தான். இங்கே 18% ஏறும், இங்கே 5% ஏறும். டாலர் வேறு எவ்வளோ இருந்தது? ஆமாம், இன்னைக்கு ஏறி 88-67 ரூபாய் போயிடுச்சா? நம்ம இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 71 ரூபா இருந்தது. ஆமாம், சரி, 82 ரூபா இருந்தது, இன்றைக்கி 88 ரூபா ஆகிடுச்சு. அப்போ வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ன்றது ஒரு கண் துடைப்பு தான். இதுங்க சார், இதை என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். பணக்காரர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். மோட்டார் சைக்கிள்ஸ் சேலு, காரு, ஸ்கூட்டர் சேல்ஸ் ஆலை இன்னும் ப்ரீ பேண்டமிக் லெவல், அதாவது கோவிடுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் இருக்குதுன்னு அவங்க ரொம்பமாக ப்ரெஷர் போடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி சொல்லிட்டீங்க குறைக்கிறேன்னு, அப்புறம் 22ஆம் தேதி குறைக்கிறேன்னுங்க. ஸோ 15லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டெஃபினட்டாக அவனுக்கு கார் வாங்கியிருக்க மாட்டான். ஸோ இந்த 15லேருந்து 22 வரைக்கும் 45 நாள் சேல்ஸு 8 நாளில் நடக்கும். அதனால் இன்றைக்கி என்கொயரி வருதுன்னா, நீங்கள் எப்படின்னா ஒரு நாய்க்கு நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம், நான் ஒரு பிராணி நாய் வளர்க்குறேன்னு வைங்க, அதுக்கு 30 நாள் சோறு போடாமல் சடனாக திறந்து விட்டு சோத்தை வச்ச மாதிரியா? ஆமாம், அதே தான். இப்போ நான் இருக்கிறேன், 2 நாள் நாயை பட்னி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து பிரியாணி வச்சா என்ன ஆகும்? 2025 ஜான் ஃபெப் மார்ச்சையும் வரப்போகிற 26 வர ஜான் ஃபெப் மார்ச்சையும் நீங்கள் ஒப்பீடு பார்த்து அது ஒரு 20%, நீங்கள் 2 லட்சம் கோடி டேக்ஸை கிவ் ஆஃப் பண்ணதுக்கு ஒரு 20% எக்ஸ்ட்ரா சேல் அந்த 3 மாதத்தில் நடந்து அது இந்தியாவிலேயே இருக்கணும். ஏன்னா மாருதியில் வந்து 60% சேல் வந்து வெளிநாட்டில் நடக்குது. இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி வெளியூருக்கு டொயோட்டாக்கு எக்ஸ்போர்ட், அந்த எக்ஸ்போர்ட்டை தான் பிரிச்சுட்டு டொமஸ்டிக் சேல் 20% ஏறி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், இது நடக்கும். இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன மாநில அரசு என்ன நடக்கிறதுன்னு தீர்வு என்ன? இது இப்போ விலைவாசி ஏறும், என்ன ஆகும்னா கார்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கடன் ஜாஸ்தி வாங்கும். கடன் ஜாஸ்தி வாங்கினா நோட்டு நிறைய பிரிண்ட் ஆகும்.
நோட்டு பிரிண்ட் ஆச்சுன்னா தங்கம் விலை ஏறும். அப்ப இந்த ஸ்கீமே வந்து நீங்க வந்து வரக்கூடிய பீகார், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அது- எலெக்ஷனுக்கானதா? சார் இதெல்லாம் கிடையாது சார். பணக்காரன் கார் வாங்க மாட்டேங்கிறான், அவனை எப்படி கார் வாங்க வைக்கலாம், எப்படி மோட்டார் சைக்கிள் வாங்க வைக்கலாங்கிறதுக்கு ஸ்கீம் இது. நன்றி. இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.